ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி தவளையோட முயற்சியை பற்றி இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ இந்த கதையை நம்ம பார்க்கலாம். முயற்சியின் மகிமை. ஒரு அழகிய கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தில் மினி என்ற குட்டி தவளை வசித்து வந்தது. மினி சிறிய தவளையாக இருந்தாலும் அது எப்போதும் பெரிய கனவுகளை காணும். அந்த குளத்தில் ஒரு உயரமான பாறையின் மீது பெரிய மற்றும் மிகவும் சுவையான பூச்சிகள் வாழ்வதாக மற்ற தவளைகள் பேசிக்கொண்டன. ஒரு நாள் மினி மற்ற தவளைகளை பார்த்து, நாம் ஏன் அந்த உயரமான பாறையின் மீது ஏறி புதிய பூச்சிகளை வேட்டையாடக்கூடாது என்று கேட்டது. பெரிய தவளைகள் சிரித்தன. மினி, உனக்கு என்ன பைத்தியமா? நீ ரொம்ப சின்ன தவளை. உன்னால் அவ்வளவு உயரமான பாறையின் மீது ஏற முடியாது. அது அசாத்தியமானது என்றன. ஆனால் மினி அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டது. நான் முயற்சி செய்வேன் என்று சொல்லிவிட்டு பாறையை நோக்கி தாவி சென்றது. மற்ற தவளைகள் மினியை பார்த்து, உன்னால் முடியாது, கீழே விழுந்து விடுவாய் என்று கத்தின. மினி தாவி தாவி ஏற ஆரம்பித்தது. அது ஒவ்வொரு முறையும் தவறி மீண்டும் மீண்டும் கீழே விழுந்தது. ஒவ்வொரு முறை கீழே விழுந்த போதும் மற்ற தவளைகள் உரக்க சிரித்தன, கேலி செய்தன. பாத்தியா, நாங்கள் சொன்னோம்லா, கீழே வா, உன்னால் முடியாது என்று அவை கூச்சலிட்டன. ஆனால் மினிக்கு அவர்களின் சத்தம் கேட்கவில்லை. ஏனென்றால் மினி பிறவியிலேயே செவிடு. மற்றவர்கள் கத்துவதையும் கேலி செய்வதும் அது ஒருபோதும் கேட்கவில்லை. அதற்கு என்ன தோன்றியதென்றால், அவர்கள் தன்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று. நீ இன்னும் வேகமாக ஏறு, உன்னால் முடியும், முயற்சி செய் என்று அவர்கள் சொல்வதாகவே அது நினைத்தது. மினி விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து முழு பலத்துடன் மேலே ஏறியது. மற்றவர்கள் தன்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து அதன் மனதில் இருந்த தைரியம் இன்னும் மேலும் அதிகரித்தது. கடைசியில் மினி பாறையின் உச்சியை அடைந்தது. அதுவே அந்த பாறையை அடைந்த முதல் தவளை. அதன் வெற்றிக்கு காரணம் என்ன? மினி மற்றவர்களின் கேலி சத்தத்தை கேட்கவில்லை. அவர்கள் தன்னை ஊக்கப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற்றது. கதையின் நீதி. மற்றவர்கள் உங்களை பார்த்து உன்னால் முடியாது என்று சொல்லும்போது அதை கேட்டு நம்பிக்கை இழக்காதீர்கள். அவர்கள் உங்கள் இலக்கை அடைய ஊக்கமளிக்கிறார்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். குழந்தைகளே, இந்த அழகான கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.